வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள். முதல்ல பால் எடுத்துக்கணும். திக்கான பால் எடுத்துக்கணும். அது ஆரோக்கிய பால்னாலும் பரவாயில்ல, ஆவின் பால்னாலும் பரவாயில்ல. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு அதை நல்லா பாயில் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுத்து சாக்லேட் பவுடரு 3 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 8 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு ஸ்வீட் தேவையான அளவு கூட சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கோதுமை மாவை ஒரு கடாய் வச்சு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் மாறக்கூடாது, கலர் மாறக்கூடாது. கோதுமை வறுத்தாக்கா ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாலை நல்லா திக்காக காய்ச்சணும். நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ 1/2 லிட்டர் ஊற்றினா அது 1/4 லிட்டர் வர அளவுக்கு கொஞ்சம் பால், ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் பால் ஊற்றி தான் அதை கரைக்கணும். நம்ம நேராக அப்படியே கோதுமை மாவை பாலில் போட்டால் கட்டி கட்டியாக ஆகிடும். அதால் நம்ம தனியாக மாவை பால் ஊற்றி நல்லா இப்படி கரைக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இந்த பதத்துக்கு வரணும். இப்போ பால் கொதிச்சுட்டு இருக்கு பக்கத்தில். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை 8 ஸ்பூன் சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை ஸ்வீட் அதிகமாக வேணால் இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் அதிலே போட்டுங்க. போட்டு நல்லா கைவிடாமல் கலக்கணும். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மிதமான தீயிலே கட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க. கைவிடாமல் கலக்கணும். அதை இந்த பதத்துக்கு கலக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம கோதுமாவை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையே எடுத்து இதுலயே ஊற்றிக்கணும். அடுப்பு ஆன்லேயே இருக்கணும். நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலக்கி விட்டா அப்படியே திக்காகும், கூழ் மாதிரி திக்காக வரும். நல்லா கலக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கிரீமியா வருது பாருங்க. இப்போ இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே ஃபேன் காத்துல வச்சு நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா சில்லுன்னு ஆறிடணும் ஃபேன் காத்துல. ஆறின பிற்பாடு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. பவுலோ பிளாஸ்டிக் டப்பாவோ எதுனாலும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இதில் இப்போ போட்டு நம்ம செய்து வச்சுருக்க சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு செய்து வச்சுருக்கிறத எடுத்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு காற்று போகாமல் டைட்டாக மூடிடணும். மூடிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடணும். 3 ஹவர் கண்டிப்பாக ஃப்ரீசரில் இருக்கணும். இது முதல்ல இது செய்யறது. நம்ம 3 ஹவர் ஆன பிற்பாடு திரும்பவும் அந்த டப்பாவை எடுத்து வெளியே வச்சு மிக்சியில் அந்த சாக்லேட்டு கொஞ்சம் பாதி அளவு கெட்டிமாக இருக்கும், அதை எடுத்து மிக்சியில் போட்டு இன்னொரு முறை நல்லா அடிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி. அப்போ தான் சாஃப்ட் ஆகும் ஐஸ்கிரீம். இல்லாட்டி கல்கல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம். இது மாதிரி 2வது முறை செய்யும் போது தான் ஐஸ்கிரீமு சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சிக்கணும். இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சதை திருப்பி டப்பாவில் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அது சின்ன பீஸாக அதில் ஃபுல்லாக மேலே போடணும். போட்டால் நம்ம ஐஸ்கிரீம் ஆன பிற்பாடு சாப்பிட்டா அந்த சாக்லேட்டு அப்படியே நம்ம வாய்க்கு தென்படும். அப்பப்போ அப்படியே வாயில் அங்கங்கே ஒன்று வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், கரையவே கரையாது. இது எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீமில். இது சாக்லேட்டு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில். இப்போ பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு மேலே மூடிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு காற்று போகாமல் டைட்டாக மூடி ஃப்ரீசரில் 8 மணி நேரம் கண்டிப்பாக வைங்க. 8 ஹவர் ஆன பிற்பாடு
ஐஸ்கிரீமு, சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராகிட்டு இருக்கும். இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் மினி கிச்சனுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீமு எப்படி தயாராகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயார்.